17 மணி நேரம் கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும்போது 17 மணி நேரம் ஆயிருக்கு. நேற்று நைட்டுங்க. நேற்று நைட்டு நான் உங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த ராபர் சர்ச் வந்து ஒரு மீம் ஒன்று வரும். ராபர் சர்ச் ராபர் ஒரு மீம் ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்ச உடனே பார்த்து கட்டப்படுறது. அது மாதிரி ஒரு இது வந்திருக்குங்க. மஜ்ஜாவா இப்போ வந்து அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் டெய்லி கிராமமா போற எல்லா பெண்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூப்பன் வந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற அளவு டிஸ்கஷன் நடக்குது. இது உண்மை. தெரியாதா உனக்கு? இது சீரியஸா தெரியாதா? மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அது மாதிரி மிக்ஸி கிரைண்டர் கொடுக்காம 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன் கொடுத்துருவோம். ஆமா 8000 ரூபாய்க்கு என்ன அந்த இதுல வாங்கிக்கலாம், எந்த கடையில வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். அது வந்து இப்போ பெண்கள் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு இப்பவே யோசிச்சு டிசைட் பண்ணி வைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமே. அது ஃபர்ஸ்ட் அவன் வரணுமே. இவன் கொடுக்க மாட்டான்டி. அவன் வரணுமே. வந்தாலும் அடிப்பாடி. அது மாதிரி இருக்குது இந்த கதை. 1000 ரூபாய் 2000 ரூபாய் தராரு மிகையல்ல. அண்ணனின் மனசு, அண்ணனின் பாசம், நேசம், தாய்மாமன் சீரு, அந்த சீரு, இந்த சீரு எல்லாத்தையும் சொல்றாங்க. உன் பேங்க்ல பண்ற அர்த்தம் தான். அதுதான் அவங்க சொல்றாங்க. அதே பாயிண்ட் தான் அவங்க சொல்றாங்க. அதாவது ஃப்ரீ பஸ் விட்டீங்க, ரொம்ப புண்ணியம். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனா சென்னை சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாமே வந்து நார்மலான பஸ் தான். டீலக்ஸ் பஸ்ன்னு ஒரு பஸ் இருக்கு. ஆமா இது ரெகுலர் பஸ். அதுதான் சார். அதாவது சென்னையில எனக்கு தெரிஞ்சு 70 to 80% வந்து டீலக்ஸ் பஸ் தான் இருக்கு. நார்மல் அதான் இப்போ அந்த ஃப்ரீ பஸ் இருக்கு, அதுதான் 20%. ஒரு 3 மணி நேரம் நின்னாதான் நீங்க போக வேண்டிய இடத்துக்கான ஃப்ரீ பஸ் கிடைக்கும். மற்றபடி மீதி நேரம்லாம் டீலக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. எப்படியாப்பட்ட ஊழல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஆனால் ஃப்ரீ பஸ் வந்து லிமிடெட் அப்படின்னா இருக்கு. நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. காலை உணவு, மதிய உணவு எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தை எங்க ஏரியால காலை உணவு போறதுல மதிய உணவு மட்டும் தான் போடுறாங்க. அது காமராஜர் எடுத்துட்டு வந்துதுடா. ஏன் போடுறது இல்லைன்னு கேட்குறேன். ஐயோ கவர்மெண்ட் நஷ்டத்துல போயிருக்குது. எவ்வளவு கடன்? 4000 கோடி 5000 கோடி கடன் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அந்த 5 இருந்தது இப்போ 10 ஆக்கிட்டாங்க. என்ன பண்றது? அதனால தான் நம்ம சோத்துல கை வச்சானுங்க. இந்த காலத்துல 1000 வச்சு செலவு பண்ணிட்டாங்க. மாத்தி ஐடியா தெரியல. 2 ஆயிரம் உட்காந்து தட்டி பேசிருப்பாங்க. அதுவும் ஆட்ட வச்சுட்டு அந்த சின்ன பையனை பத்தி பேசிருக்காங்க. மாத்திக்கவே இல்லை. ஆனா இப்போ பாட்டி ஆமா 1000 ரூபாய் அனுமதியா என்ன கான்செப்டான ஆட் இது? அதாவது வந்து அவங்க மகளிர் ஊக்கத்தொகை வந்து பயனளிக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா யார் வந்து உங்ககிட்ட மகளிர் ஐயா மகளிர் தொகை இல்ல மகளிர் துணை எனக்கு வேணும். ஐயா இவன் பசங்க ஐயா மகளிர் ஊக்கத்தொகை வேணும் ஐயா அப்படின்னு யார் வந்து உங்ககிட்ட கேட்டது? ஆனா பயனளிக்குது. ஆனா வந்து கவர்மெண்ட் லாஸ் ஆகி நீங்க வந்து இப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து கொடுக்கறதால தான் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உடனே அதுதான் அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. அது அர்த்தம் கிடையாது. இதுல நிறைய ஊழல் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாது. காலை உணவு உண்டு, மதிய உணவு உண்டுன்னு. மதிய உணவு உங்க திட்டம் இல்லை, காமராஜர் சரியா? அதை பற்றி நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது. நீங்கள் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் சொல்லுவோம். காலையில் சாப்பிடாம நான் போய் ஸ்கூலில் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிடறானுங்க. காலையில் சாப்பிடல, வந்து வீட்டுக்கு வந்துருக்கானுங்க. மதியம் அங்கே சாப்பிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துருக்கானுங்க. எப்பவுமே கேட்க பொங்கல் போனாங்க என்ன போனாங்கன்னு கேட்குறோம். காலையில் சாப்பாடே போடலாம். சரி ஒரு நாள் தானே, தொடர்ந்து 4-5 நாள் ஒரு வாரத்துக்கிட்ட அதே சொல்லணும். அப்படின்னா என்ன சாப்பிடாம அதுதான் ஒரு பேரண்ட் வந்து போய் விட்ருவோமோ நேராக பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் சாப்பாடு போடலன்னு. இல்லைன்னா பசங்க சும்மா விளையாட்டு சொல்கிறானுங்க, இல்லை போய் சொல்கிறாங்க பிடிக்காது போட்டிருப்பான். என் பையன் வீட்டிலே இட்லி சாப்பிட மாட்டாங்க, இட்லி போட்டால் அது சாப்பிடுவான், நான் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பையன் சொல்லுவாங்க. அதனால பேரண்ட்ஸ் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அது என்ன மாலை உணர்ச்சி, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதுதான் நீங்கள் கெடுத்து எடுத்துக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அது வந்து காமராஜர் தான் செய்யணும். அது அம்மா தான் செய்யணும். எங்களுக்கு கிடைக்கல, அது வேற விஷயம்.
இது இப்போ சத்துணவு கூடத்துல வேலை செய்யறவங்க அது இதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபார்ம் ஃபில் நான் வித்துருக்கேன் ஃபார்ம். ஆமா, அந்த ஃபார்ம் நான் வித்துருக்கேன். அதுல 75% படிக்காதவங்க, படிக்காத வேலைக்கு வரணும்னு சொல்லல. அட்லீஸ்ட் அதுக்காக மாதிரி உங்களுக்கு சமையல் கேண்டரிங் அது மாதிரி ஏதாவது படிச்சிருக்கலாம். கேண்டீன் படிச்சல சமையலே நல்லா தெரிஞ்சுதான். வீட்டில் சும்மா இருக்கிறான் வரேன் நான் ஒரு நாள் அவன் அதை பற்றி போடுறேன். இந்த மாதம் காசு வருது வீட்டெல்லாம். அதுக்கே எவ்வளோ தெரியுமா? திரும்பி நீ சத்துணவு கூட வந்து வேலை பார்க்குறாங்க. அது என்ன எவ்வளோ லஞ்சம் கேட்க போகிறாங்க? லஞ்சம் அப்படி கேட்டாலும் எவ்வளோ கேட்பாங்கன்னு சொன்னேன் நினைக்கிறேன். 75,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 75,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க லஞ்சமா. அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு இத்தனைக்கும் அவங்க அதில் ஹையர் போஸ்ட், சூப்பர்வைசர் போஸ்ட் அதெல்லாம் இல்லை. அதுல ஒரு இதுவாக்கம். ஓகே நான் இந்த வேலையில இருக்கேன். நான் விவசாயத்துல 75,000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கே லஞ்சம் வாங்குறாங்க. அந்த வேலை அவ்வளோ பெரிய வேலை. அதுல பெரிய வேலை தான். அவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதனால வீட்லயே சமைக்க முடியல. அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்கூல் சமைக்க கஷ்டம். அது கிடையாது, சமைக்கிறது மட்டும் கிடையாது. 75,000 ரூபாய் வருதுன்னா அதுல இருந்து எவ்வளவு காசு எடுக்க முடியும் தான் பார்ப்பாங்க. ஆமா, இப்போ அந்த வேலைக்கு 75,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்போ அவங்க அதை விட டபுளா தானே எடுக்க போறாங்க. இப்போ அதுல எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூட வந்து பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ அடிக்கிறாங்க, அது எவ்வளோ கலந்து சொல்கிறாங்க, அதோட பில்லுலாம் எவ்வளோ இருக்கும்னு எல்லாமே நான் பார்த்து சேஃப்டி பண்ணி வச்சு தானே வருவேன். அப்போ கவர்மெண்ட் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. ஆனால் ஃபுல் தப்பு கவர்மெண்ட் மேலே இருக்கு. இவங்களை கவனிக்கணும். அதானே சொல்கிறேன். எங்க அவனுக்கு தான் 500 கோடி 1000 கோடி அடிக்கிறதுலேயே போயிருக்குது. எங்க 1 லட்சம் ரூபாய்க்கு எங்கே வர போகிறாங்க? சரி, 1 லட்சம் ரூபாய் சின்ன பசங்க நீங்கள் எடுத்துக்கணும். நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். இந்த சுய உதவி பெண்கள் உங்களுக்கெல்லாம் இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி உறுதி உறுதி. அப்போ அந்த தெரியும் அவன் கை காட்டலாம். அதாவது எங்க ஏரியாவில் வந்து 200 ரூபாய் தந்து இல்ல 200 ரூபாய் தெரியும். அது தெரியும், அவ்வளவுதான் நம்புறது கிடையாது. 300 ரூபாய் தராங்க. சும்மா சொன்ன யார் 200 ரூபாய் ஊப்பி? இவங்களாம் 300 ரூபாய் ஊப்பி. சரி, 200 ரூபாய் தர கூட்டத்துல வந்து சும்மா நடந்து வாங்க கூப்பிடுறாங்க. ஏங்க 200 ரூபாய் தருத்து பெரிய விஷயம் இல்லைங்க. 200 ரூபாய் கொடுத்து ஒரு பிளாஸ்டிக் அண்ணன் கூட தராங்க. இந்த 5 லட்சம் பாரு உங்களுக்கு வரப்போகுது. 5 லட்சம்ன்றது சாதாரண கிடையாது. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். 5 லட்சம் சுய உதவி, அதாவது சுய தொழில் உதவி தொகைன்னு சொல்றாங்கல்ல, 5 லட்சம் தராங்க. ஒன்று ஈஸியா கொடுத்துருவீங்களா? மினிமம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எழுதுறீங்க. ஏன் இப்போ நான் செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு இவ்வளோ ஃபண்டு வேணும், ஆனால் எனக்கு இந்த உதவித்தொகை வேணும்னு சொல்கிறாங்கல்ல. அது கவர்மெண்ட் அதுக்கு அது மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம அதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்தால் நம்மளுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் நம்மளுக்கு அந்த உதவித்தொகை வரும்னாங்க. அது ஏன் எலிஜிபிள் ஏன் சொல்கிறீங்க? எலிஜிபிள் எல்லாருக்குமே தானே வரணும். எல்லாருக்குமே ஒரு சுய அதுக்கு எல்லாருக்குமே 5 லட்சம் தூக்கி கொடுக்க முடியாது. குத்தா அவள் தான் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுதான். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தன் ஃபேஷனா வருவான்ல. நான் இது வரைக்கும் ஒருத்தன் கூட நம்ம பார்த்ததில்ல. ஃபேஷனா இல்லை, இதை காசு வாங்கி. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நான் நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஆட்சியில. ஏன்னா இந்த சின்ன சின்ன கிரைம் தான் நடக்குது. எனக்கு பெரிய பெரிய கிரைம் செய்யிருக்கு. அதெல்லாம் எங்க பக்கத்து ஆட்சியில் வந்து படிப்பாங்க. பையனுக்கு காப்படுத்துறவங்களே வசனம் தெரிவிக்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அம்மா இந்த கட்சியே போய் சேர்ந்துருக்கு. அது ஊரே அடிச்சிருச்சு. நான் கடைசியா சொல்றேன், காங்கிரஸுக்கு கூட சொல்லலான்னு இருந்தேன். அதாவது கேப்டன் கட்சி ஆரம்பிச்சது காரணமே இவங்க தான். இவங்க எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சா இவங்க கட்சி கூடிய கூட்டணி வச்சு இவங்களை பத்தி சத்தியமா உண்மையா சொல்றேன். கேப்டன் மட்டும் நல்லா இருந்து இருந்தாலும் வச்சுக்கா அதான் கட்சி ஆரம்பிச்ச அப்பவே எதிர்கட்சியா வந்த நம்ம மனுஷன் அவன் மட்டும் இன்னும் அதே ஃபோர்ஸ்ல இருந்து இந்த குடிக்கு அடிமாவாம அதே ஃபோர்ஸ்ல இருந்து உடம்பு பார்த்து இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் தூசி மாதிரி போயிட்டு இருப்பானுங்க.
கலைஞர் எப்போ செத்தாரோ அப்போவே இவனுக்கும் எதுவுமே பண்ண முடியாதவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஒன்று இவனுக்கு எதிர்கட்சியாக வந்திருப்பானுங்க, இல்லைன்னா டெபாசிட் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிருப்பானுங்க. அச்சு சொல்றேன்னா விஜயகாந்த் வந்திருப்பாரு. அவர் வந்து உண்மையாக சொல்றேன், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க மாதிரி ஒரு மீடியா அவேர்னஸ், அதாவது எல்லாத்தையும் நம்ப கூடாது, கண்மூடித்தனமா ஒரு சேனல்ல சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் இப்ப இருக்க எல்லாருக்கையும் இருக்கு. ஆனா அப்போ கிடையாது. அப்போ வந்து நியூஸ் சொல்றதெல்லாம் வேத உண்மை இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நியூஸ் சன் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து இப்ப இது பொதிகை நியூஸ், அதுல அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல எல்லாமே கேபிள் டிவினாலே சன் டிவி அந்த இந்த டிவியோட ஊழலை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா டிவி கொடுத்துட்டு பின்னாடியே கேபிள் லைன் எடுத்துட்டு வந்து சன் டிவி தான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல சன் டிவி தான் நம்பர் 1. யாரை கேட்டாலும் சன் டிவி கேபிள் பண்ணா சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க வீட்டு சன் டிவி ஒய் நாங்கிறது பாரு எடுக்கலாம், சன் டிவி ஒய் நாங்கிறது பாரு எடுக்கலாம். இப்ப சன் டிவிக்கும் இதுவும் உங்களுக்கு கேப்டன் தான் ஓகே, கேப்டன் போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு குடிபோதையில வந்தாரே, இப்படி அடிச்சு விட்டாரு இந்த நாட்டை, இப்படி துட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பேஷா பண்ணிட்டாங்க. என்னதான் சொன்னா அந்த ஆள் மாசுடா. அது வந்து என்ன அதுவும் நாடாளுமன்றத்துல அதான் சில பேர் வந்து ரொம்ப பவரான ஒரு பொலிட்டிஷியன். அதாவது ஜெயலலிதா வந்து இருக்கும் போதும் சரி இப்பவும் சரி யாராலையாவது தப்பா பேச முடியுமா, அவங்க ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியுமா கேட்டா அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன். இப்போ நான் சொல்றதுனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டிஎம்கேக்கு இது பண்ண ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண அதெல்லாம் இல்லை. உண்மையாக சொல்றேன், கொரோனா டைம்ல ஏடிஎம்கே எடப்பாடி பண்ணது அருமையான செயல். யாராலுமே அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட முடியாது. பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன். இப்போ வந்து கேப்டனுடைய ஆட்சியில தான் வந்து அந்த இது சொல்லியிருந்தாங்க, வீடு வீடா வந்து ரேஷன் கட்டை நாளைக்கு போட்டு போகணும். ஆனா அவங்க சொல்லாதது இது ஏடிஎம்கே சொல்லாத விஷயம். பட் எல்லாருமே கொரோனால வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு தேவையா இருக்குன்னும் போது வீடு வீடா போயிட்டு கொடுத்து, அதாவது அந்த அந்த சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் சாப்பிட்ட ஒரு ஹோட்டலை வந்து குறை சொல்லாம இருக்கேன், சத்தியமா சொல்றேன், அம்மாவோட சூப்பரா இருக்கும். குறை சொல்லாம இருக்கேன் அப்படின்னா வந்து அம்மாவோட இன்னி வரைக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 3 அம்மாவோட சாப்பிடுவோம். 3 அம்மாவோடையும் ஒரே டேஸ்ட் சூப்பரா இருக்கும், தாராளம் அதிகமா இருக்கும். உண்மையாவே அந்த பிளிப்லாம் ஒரு காமெடிலாம் வரும். காமெடியா இருந்தாலும் அதான் உண்மை. அதாவது சிகரெட் குடிச்சு நான் வாழ்ந்தேன், சிகரெட் குடிக்கிற காசு அம்மா ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாலே வயிறு இருக்கு மேடா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வர்றதுக்கான காரணமே இந்த ஹோட்டல் தான். ஆமா, ஒரு இந்த மாதிரி திட்டம் ஒரு மாவு பாக்கெட் 20 ரூபாய், அதுல தோசை ஊத்தினா 5 தோசை தான் வருது, இட்லி ஊத்தினா எத்தனை ஒரு 5 இட்லி 6 இட்லி தான் வருது. ஆனா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு, ஆனா இப்பவுமே 1 ரூபாய் தான் இட்லி. பார்சல் தருவாங்க, ஆனா டிஃபன் பாக்ஸ் தான் தருவாங்க, கவர்ல தர மாட்டாங்க. அதாவது எல்லா ஆட்சியும் ஊழல். விஜய் சொல்ற மாதிரி ஆட்சி வந்து ஊழலே இருக்காது, எல்லாருமே வெளியே தெரியுமே. இப்ப நான் சொல்றேன், அந்த முட்டையில ஊழல் எந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு நடக்கதான் செய்யும். ஆனா இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த சின்ன விஷயம், பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, போதையில எல்லாம் இருக்காங்க, அவ்வளவு தவறாக செய்யும். செருப்பை கொண்டு சென்டர் மண்டல அடி பண்ணாங்க. இப்பதான் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னல, நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் சொன்னீங்க அந்த அப்படியே பாதுகாப்பு அப்படியே பார்த்து பார்த்து வழங்குறாரு. அப்ப விட்டாருன்னா உங்க கதையா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஐயா இன்பநிதி ஐயாவையும் உட்கார வச்சு பார்த்துட்டுனா அப்பதான் கட்ட வேணும். குடும்பத்துக்கு தான் வந்து அந்த தகுதி. ஆனா இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன்